புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், தேவலாம வந்து வம்பள மாட்டிக்கிறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்குலாம் தெரியாது. இப்ப நீங்க கல்யாணத்தை எதுக்கு என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப என் வீட்ல பேசி முதல்ல கல்யாணத்தை நிறுத்துங்க. நாளை உங்களை கட்டிக்க மாட்டேன். ஏன் வேற எந்த சீமையிலேயே பொண்ணு கிடையாதா? என்னையும் கட்டணுமா? நாளை உங்களை கட்டிக்கவே மாட்டேன். போலீஸ்காரங்க உங்களுக்கு வேற ஆளை பாத்துக்கோங்க. நாளை உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன். உங்க சோழியை பார்த்துட்டு போயிருங்க. என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னை கட்டணும் நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க போலீஸ்காரே, நான் ஓயாம சொல்லிக்க இருக்க மாட்டேன். நான் வாய் துடுக்காதே பேசுவேன். என் வாயை யாருனாலே அடக்க முடியாது. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதியா? எங்க நீ அம்பிட்டு பெரிய ஆளா இருந்து என் வாய் திமிர போய் நீ அடக்கு பாத்துறேன். மரியாதையா வீட்ல பேசி கல்யாணத்தை நிறுத்தி சொல்லிவிட்டேன். இல்லன்னு வச்சுக்க அம்பிடுதாயா உனக்கு. வாடியம் பொண்டாட்டி. யோ யாருக்கு பொண்டாட்டி? நான் இந்தியா பேசிக்கிறேன். தமிழ் தான பேசுறேன். மதுரை பாஷையில பேசுறேன். நான் பேசுறது விளங்குதா இல்லையா? மரியாதை வீட்ல பேசி கல்யாணத்தை நிறுத்து. வேணா என்ன நான் கட்டிக்கவே மாட்டேன். அப்புறம் கல்ல எடுத்து மண்டை உடைச்சு போடுவேன். சிரிக்காத பண்ண மாட்டேங்க. என்ன பொண்டாட்டி வாய் ரொம்ப ஓவரா பேசிக்கிருக்க? என்ன போலீஸ்காரன் எதுவும் பேச மாட்டேங்கிறானா? இங்க பாரு, இந்த கதிர்வேல் ஒரு முடிவு எடுத்தா அதை எப்போதுமே மாத்திக்க மாட்டான். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் அந்த முடிவு மாறாது. நான் எடுத்த முடிவு உன்னையும் பொண்டாட்டி ஆக்கிட்டு நமக்குதே. உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். என்ன உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும். வேற எவனையும் தாலி கட்ட விட மாட்டேன். பெரிய இவளாட்ட அன்னைக்கு பேசுனியே. பாருடி பாரு. வேணா நீ என்னை சீன்றன்ற பேர்ல நீ என்னை பழி வாங்குற எண்ணத்துல தேவையான வேலை பாத்துக்கிட்டு இருக்க. என்னை கட்டணினா நீ நரகத்துல வாடுறதுக்கு சமம். இப்பவே சொல்லிட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாத அம்பிடுதே. இல்லனா மட்டும் இங்க சிக்கு சிக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை கட்டணும் நாங்க நரகத்துல வாழ்றதுக்கு. என்ன வாய் பேசுன? நீ எவங்கிட்ட வேணாலும் வாய் அடிச்சுக்க. என்னைய சும்மா இருந்தவன வம்பு கழுத்தில வம்பு கழுத்தவன சும்மா விட்டுருவனா? அதுக்குத்தேன் உனக்கு மூக்கணாங்கயிறு போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். மாட்டுக்கு எப்படி அது சேட்டு பிடிச்சா மூக்கணாங்கயிறு போடுவாங்க. அதே மாதிரி நீ என்கிட்ட பேசின பேச்சுக்கு உனக்கு கழுத்துல கயிறு போட போறேன். புரியுதோ? பாத்துருவோமியா பாத்துருவா. நான் உன்னை கட்டிக்கவே மாட்டேன். பாத்துறேன் நீ எப்படி என் கழுத்துல தாலி கட்டறேன்னு. என்ன மீறி தான் நீ தாலி கட்டுவ. அப்படியே தாலி கட்டினா உன் கூட நான் வாழ மாட்டேயா? அப்ப நான் தாலி கட்டினாலும் கழுத்தை நீட்டுவேன்னு சொல்றேன். அப்படித்தானே? அப்படி சொன்னா நானே அப்படி சொன்னா நான் கேட்டேன். அப்பலாம் ஒண்ணு நான் சொல்லவும் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் மனசுக்கு இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிரு. என்ன பூவரசி கழுத்துல உன்னால தாலி கட்ட முடியாது. உன்னால இல்ல எவனையுமே நான் கட்டிக்க மாட்டேயா. உன் ஜோடியை பாத்துக்கிட்டு போ. அதையும் பாத்துருவண்டி என் பொண்டாட்டி. நான் மனசுக்குள்ள முடிவு எடுத்துட்டேன். உன் அக்காவுக்கு பரிசம் போட்டு போன 2 நாள் கழிச்சு என் குடும்பத்தோட வந்து ஒன்னா பரிசம் போடுவேன். உன் அக்கா கல்யாணத்தப்பயே உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நீ எனக்கு அடிமை. அப்புறம் பாக்குறேன் எப்படி வாய் இந்த வாய் பேசுறேன்ட்டு. உன் கனவுல மண்ணனே தான் ஊத்துவேன். என்ன நீ கனவு மாட்டிக்கிட்டே தெரியும். உன்கிட்ட பேசி நேரத்து பக்கத்துக்கு பேசாம ஜோலி பத்திட்டு போலாம். ஆளு மண்டையும் வந்துட்டியா. முன்னையாவது போலீஸ்காரன்ட்ட ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்ப அது கூட கிடையாது. உன் மேல என்ன இவ்வளவு சில்லித்தனமா யோசிச்சிருக்க? தாலி கட்டுவாங்க நம்மள தாலி. அதை பாத்து போறேன். எப்படி இந்த பூவரசி கழுத்துல தாலி கட்டறானே. வந்துட்டாப்ல ஆளு மண்டையும். ஓய் வாயாடி பொண்டாட்டி, மாமா பார்த்து கண்ணடிச்சிட்டு போடி. ஓடி பேர் ஒழுங்கா கண்ணெடுத்து அடிச்சு போடுவேன். கண்ணடிக்கணும்ல கண்ணடிக்கணும். ஆளு சைஸும். உனக்கு ஏன் போலீஸ் வேலை கொடுத்தியா? வெண்ண பேசுடி பேசு. நீ பேச பேச மாமனுக்கு அப்படியே உச்சந்தரையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏறுது. காத்துக்கு ஓகேவா? வரட்டுமா என் பொண்டாட்டி? ஓ பொண்டாட்டின்னு சொல்லாத. அம்படியே பாத்துக்க. அப்படி தாண்டி சொல்லுவேன். சரியான இம்சை. ஓய் பொண்டாட்டி. யோ என்னையா? பொண்டாட்டின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீல. அப்புறம் என்ன வேலைக்கு நான் பொண்டாட்டின்னு சொன்ன திரும்புறேன். அப்ப உன் மனசுலயும் ஆசை இருக்குதானே? சொல்லுடி. ஓ நீ அந்த வார்த்தை சொன்னது எனக்கு காண்டாகுதியா. வாயை மூடியா. சீ ஆமா நீ பொண்டாட்டிங்கற நாய்க்கு திரும்பணும். வந்துட்டியா வெண்ண. அடியே என் வாயாடி பொண்டாட்டி. பாத்தியா என்ன வேலைக்கு திரும்புற? யோ உனக்கு கொன்னுடுவியா? போயா. நீ சொன்னாலும் சொல்லலாலும் கிளம்பத்தையும் போறேன். வரட்டுமாடி என் வாயாடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ. ஏய் இன்னும் என்ன நம்பவில்லையா? கண்ணாந்தர ஜன்னம் இல்லையா? தாலே இன்னும் செய்யவில்லையா? சேதி சொல்ல தேடி சொல்லையா? காக்கி சட்டை போட்ட மச்சான் களவு செய்ய கண்ணம் வச்சான். கண்ணு வைக்க வந்த மச்சான் கண்ணுக்குள்ள கண்ணு வச்சான். மா இதெல்லாம் சுத்தமா எனக்கு விருப்பமே இல்ல. உங்ககிட்ட சொல்ல கேட்காம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும்டா, இருந்தாலும்
பெரியவங்க மனசுக்காக ஒரு தடவை பார்க்கறதுல தப்பு ஒன்றும் இல்லை சரியா. சம்மந்தி வீட்டிலே பேசியாச்சு, அவங்களும் தாராளமாக பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? எதெல்லாம் எனக்கு பிடிக்காதோ அதை பூரா செஞ்சிருங்க சரியா. இப்ப மட்டும் அவர் ஏதாவது தப்பா சொல்லட்டும் அப்புறம் இருக்கு. இல்லைனாலும் அதுதான் நடக்க போகுது. கல்யாணத்தை நடக்க விட்டுருவேனா? என்ன ஜோசியரே, ஜாதகத்தை வாங்கினதுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க, எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கட்டத்தை கணக்கு பண்ணிட்டு இருக்கேன் இருங்க. என்ன இருந்தாலும் நம்மளை பார்க்குறான், ஒருவேளை மாற்றி கீத்தி சொல்லிடுவானோ? கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா? ஒரு அன்பு சொல்லுவாங்கல்ல, அவசரம் வேண்டாம். அதாவது ஜாதகத்துல ஒட்டி வச்சு பார்க்கும்போது அன்புக்கரசு மல்லிகாதேவி பேரே அம்புட்டு பொருத்தமா இருக்கு. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம்னா சொர்க்கத்துல இருந்து நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணணும்னா ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொருந்துற பொருத்தம் 12 இருக்கணும். ஆனா இவங்க 2 பேத்துக்கும் 10 பொருத்தம் அம்சமா பொருந்திருக்கு. அதுவும் முக்கியமான பொருத்தங்களா பொருந்திருக்கு. பாவி, என்ன எல்லாத்தையும் மாத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எதையும் மாத்தி சொல்லலையே, சரியா தானே சொல்றீங்க. ஏன்னா காலங்காலமா எங்க குடும்பத்துக்கு ஒரு ஜோசிக்காரனா இருக்கிறது நீங்க தான். அதனாலதான் உங்களையே கூப்பிட்டு நாங்க பார்க்க சொல்றோம். இங்க பாருங்கம்மா, உங்க குடும்பத்துக்கு 1 நாள் 2 நாள் ஒன்றும் ஜோசிக்காரனா கிடையாது. காலங்காலமா உங்க குடும்பத்துக்கு ஜோசிக்காரனா இருக்கிறவன் நான் தான். இது அதாவது ஜாதகத்தை பொறுத்தளவு எந்த விஷயத்துல போய் சொல்றோமோ இல்லையோ, இந்த ஒரு விஷயம் அதாவது கல்யாண பொருத்தம், இந்த ஒரு விஷயத்துல போய் சொல்லவே கூடாது. ஏன்னா வாழ போறவங்க எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு அவங்க வாழ போறாங்க. அவங்களோட வாழ்க்கையில போய் சொல்லி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கணும்னு ஒரு ஜோசிக்காரன் என்னைக்குமே நினைக்க மாட்டான். மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஏன்னா உங்க குடும்பத்துக்கு காலங்காலமா ஜோசிக்காரனா இருக்கிறவன் நான் தான். ரொம்ப சந்தோஷம் சாமி, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியும், ஏன்னா என் பையன் எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் செய்வான். இருந்தாலும் இது இவனுக்கு பிடிக்காது. இப்போ அவன் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம். எல்லாமே சரியாக தானே இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பாமா, நாளைக்கு நல்ல நாள், ஒரு முகூர்த்தமும் கூட. நாளைக்கே போய் பொண்ணை பார்த்துட்டு பூ கூட வச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் கூட நிச்சயதார்த்தம் கூட மெதுவாக பண்ணிக்கோ. நாளைக்கு 8 to 9 ராகு காலம், அதுக்கப்புறம் நல்ல நேரம் தொடங்குது. அதனால அந்த நேரத்திலேயே நீங்க போய் பொண்ணுக்கு பூ வச்சிருங்க. அப்ப சரி, பொருத்தத்துல எந்த குறையும் இல்ல, நல்லபடியா இப்ப கல்யாணம் முடிச்சுக்கலாம். எங்க பேரனுக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம்ல? கண்டிப்பா பண்ணலாம். 2 பேத்துக்கு அம்புட்டு பொறுத்த இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ஒரு கஷ்டப்படுற பொண்ணு நினைக்கிறேன். ஜாதகத்துல கட்ட மாறி இருக்கு, அதனால தெரியுது. சொல்ல போனா அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா வீட்டுக்கே மகாலட்சுமி வந்ததுக்கு சமம். யாருடா? வேற யாருமா? ஸ்ரீதான். டைம் சொல்லியிருக்கேன், அவங்க ஸ்ரீன்னு கூப்பிடாதானே, அம்மா தானே, அம்மானு கூப்பிடு. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடு தெரியாது. நான் போயிட்டு அப்படியே பைக் எடுத்து போய் கூட்டிட்டு வந்துடவா? கிளம்பு. அம்மா, தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கூட வேணும்னா யாரையாவது. சரியில்லையே, என்னமோ இடிக்குது எங்கேயோ. அவனே கண்டுபிடி. சரிம்மா, யாராவது வர்ற மாதிரி இருந்தா வர சொல்லுங்க, இல்லன்னா நான் போயிருவேம்மா. யாரு வரணும்னு நினைக்கிற நீ? அது ஒண்ணு இல்லம்மா, யாரும் வர வேணாம்மா. சரிம்மா, அது சரிம்மா, நான் வர்றேம்மா. உடன்பிறப்பே, புரிஞ்சு போச்சு. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீங்க உங்க சோழிய பாத்துக்கிட்டு போங்க. போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டீங்கிற. எனக்கு சொல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மாட்டீங்களே, கிளிகிளின்னு இருக்காக்கும். சரிண்ணா, நான் வரட்டா? வாரேன். என்னடா பொசுக்குன்னு மதுரை ஸ்லாங் பேசுற? ஏண்டா, எனக்கு தான் அங்க போய் அந்த பாஷை ஒட்டிக்கிருச்சுன்னா உனக்குமா? உங்க ரத்தம் தானே, கொஞ்சமாவது ஒட்டிக்காதா? ரொம்ப சந்தோஷம் சாமி. பாருங்க ஜோசிக்காரரே, நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தோட வழக்கமான ஜோசிக்காரங்கிறனால தான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறேன். புரியுதா? உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் தரேன். எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் 5 பொருத்தம் கூட சரியாக பொருந்தலைன்னு சொல்லணும். அது என்ன காரணம் ஏதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பொருத்தம் பொருந்தலைன்னு சொல்லுங்கள், இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். புரியுதா? இது என் தொழிலுக்கு செய்யற துரோகமா? அது மட்டும் கிடையாது. உங்க குடும்பத்துக்கு காலங்காலமா ஒரு ஜோசியம் பார்த்து கொடுக்குறவன் நான். என்னை இப்படி ஒரு வேலை செய்ய சொல்றீங்க? இது வரைக்கும் யாருமே கிட்ட இப்படி சொன்னது கிடையாது. ஏன் இப்படி சொல்றீங்க? அது உங்களுக்கு தேவையில்லை ஜோசிக்கார், உங்களுக்கு தேவை பணம். ஒரு வேளை சாப்பாடுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோசியம் பார்க்குறீங்க. அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. என்ன, உங்களுக்கு 1 மாதத்துக்கான சாப்பாடுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன். என்ன, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி சொல்லணும். இதை மட்டும் நீங்கள் செய்யலை, அப்புறம் நீங்கள் நினச்சாலும் உங்களோட தொழிலை எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவேன். என்னோட பேக்ரவுண்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன, எனக்கு அவங்க 2 பேத்துக்கு பொருத்தம் பொருந்தக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேத்துக்கு பொருத்தம் பொருந்தக்கூடாது. அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்.
அப்ப சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அன்பு என் கூட வா. அவனே உன்னை மிரட்டி இங்க வந்து மாத்தி சொல்லிட்டியா? யோ, உன்னை அவ்வளோ தூரம் மிரட்டியும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் அங்க வந்து மாத்தி சொல்ற என்ன? நான் பணம் கொடுக்கல, அது ரெண்டாவது விஷயம். நான் உன்னை என்ன சொன்னேன்? நீ மட்டும் அங்க மாத்தி சொன்ன உன் தொழிலையே பண்ண முடியாத வரைக்கும் நான் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி சொன்னனா இல்லையா? என்னோட பேக்ரவுண்ட் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? இப்ப எதுக்கு மாத்தி சொன்ன? அம்மா, நீங்க வசதியான வீட்டு ஆளுதான். நான் அந்த குடும்பத்துக்கு காலங்காலமா ஜோசியம் சொல்றேன் தான். இருந்தாலும் சொல்றேன், இது என்னோட தொழிலுக்கு செய்யற துரோகம். நான் எந்த விஷயத்துல போய் சொன்னாலும் கல்யாண பொறுத்த விஷயத்துல மட்டும் யாருக்காகவும் நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வாழ்க்கை, அடுத்து வாழ போறவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருத்தமே பாக்குறாங்க. இதுல போய் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னால அதை செய்யவே முடியாதுமா. யோ, அது அவங்களோட வாழ்க்கை, வாழ்றாங்க வாழாம இருக்காங்க, அதை பத்தில நீ பேசக்கூடாது. நான் உனக்கு சொன்ன வேலையை நீ சரியா செஞ்சிருக்கணும், நீ ஏன் செய்யல? இல்லம்மா, என்னால அப்படி ஒரு செயலை மட்டும் செய்யவே முடியாது. ஏன்னா எதிர்காலத்துல வாழ போறவங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அவங்களுக்கு பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் எதுக்கு அப்படி இருக்கணும்? அப்படி பொய் சொன்னாலும் அவங்க 2 பேத்துக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. 2 பேத்துக்கு 10 பொருத்தமா அப்படி வந்தது. இவங்க 2 பேத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்ல போனா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா மகாலட்சுமி வந்ததுக்கு சமம். நாங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கும் உங்க தம்பிக்கும் அப்படி ஒரு பொருத்தம் இருக்கு. நீங்களா ஒரு பொண்ணு பார்த்து உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட இந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குமான்னு தெரியல. என்ன அப்படி ஒரு பொருத்தம் இருக்கு. அது மட்டும் இல்ல, கடவுள் யாரு கூடயும் யாரையும் தேவையில்லாம முடிச்சு போட மாட்டாரு, புரியுதா? அது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பிரபஞ்சத்துக்கு புரியும். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் அன்னைக்கே ஏட்ல எழுதி வச்சிருப்பாரு. என்ன, அது யாருனாலையும் மாத்த முடியாது. ஒருத்தவங்க பிறக்கும் போதே இன்னாருக்கு இவங்க தான் புருஷனா வரணும், இவங்க தான் பொண்டாட்டியா வரணும் கடவுள் அப்பயே எழுதி வச்சிருப்பாரு. அதுதான் வாழ்க்கை நடைமுறை, அது யாருனாலையும் மாத்த முடியாது. இப்ப இவங்க ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, இவங்க 2 பேர் தான் சேரணும், இவங்க 2 பேர் தான் சேருவாங்க. அது யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன, இப்ப நீங்க என்கிட்ட இந்த பொருத்தத்தை எல்லாம் மாத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லி நான் ஒருவேளை நான் சொல்லி இருந்தாலும், ஆனா எப்படியாவது உங்க 2 பேர் தான் சேரணும்னா கடவுள் நடத்தி வச்சிருப்பாரு. இதுதாங்க வாழ்க்கை நடைமுறை. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அவ்வளவுதான். யோ, உன்னை லட்சம் எடுக்க சொன்னேன் நானே. நான் சொன்ன வேலை நீ சரியா செய்யல, அப்புறம் என்ன உனக்கு? இசை யோசிக்காரண்ணா, உங்களை பாட்டி உள்ள வர சொன்னாங்க, ஏதோ பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மா. இசை, என்னம்மா? என்னம்மா நடிக்காத, பச்சையா தெரியுது என்ன? அம்மா, நீலாம் ஒரு அம்மாவா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏம்மா இப்படி இருக்க? ஏன் மாமாக்கு ஒரு நல்லது நடக்கவே கூடாதா? ஏன் இப்படி இருக்க? ஏய், லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாதடி. உனக்கு தான் ஓன் நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன, இல்லனா எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கேன்? நீ கிழிச்ச, நீ எனக்கு நல்லது செய்யற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். நீ என் விஷயத்துல எதுலையுமே தலையிடாம இருந்தாலே அதுவே பெரிய நல்லதுதான். என்ன, சின்ன வயசுல இருந்து எனக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ அதை பூரா பிடிச்சிருக்கேன் நீ நம்ப வச்சு, இதுதான் நிஜம், இதுதான் நிஜம் என் மண்டைக்குள்ள நல்லா மாவரைச்சு விட்டு இன்னைக்கு நான் இந்த நேரம் இருக்கிறது காரணமும் நீதான். என்ன, இப்போ கலைமாமாக்கு நடக்கிற கல்யாணத்தை சூப்பரா எடுத்ததுக்கு பிளான் போடுற போல. இப்போ உனக்கு இதெல்லாம் என்னமா சில்லித்தனமான ஒரு வேலையா இருக்கு? மா, நீ இப்பெல்லாம் நடந்துக்கவே மாட்டான, வர ரொம்ப சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கமா நீ. இங்க பாரு, நான் உன்னை பெத்தவ. ஒரு பெத்தவளுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன, அவங்கள போய் குளிக்குள்ள தள்ளி விடுறதுக்குள்ள எந்த பேரண்ட்ஸ் நினைக்க மாட்டாங்க. என்னாஃப்மா, நீ குளிக்குள்ள தான் தள்ளி விட பாக்குற. என்ன, சைக்கோ மாதிரி பேசாத இசை. என்ன, யாரு நான் சைக்கோவா? ஆமா, என்ன பார்த்தா உனக்கு சைக்கோ மாதிரி தான் தெரியும். என்ன ஏண்டி, நீ தானே சொல்லிட்டு இருந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு கலைமாமா தான் வேணும், கலைமாமா தான் எனக்கு புருஷன், அப்படி இப்படி சின்ன வயசுல இருந்து ஆசை வளர்த்து அவனுக்காக ஆஸ்பத்திரியில சாக படுக்க கடந்த. இப்ப என்ன வந்து இப்படி பேசிட்டு இருக்க? மா, எல்லாமே உண்மைதான், நான் எதையும் இல்லேன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன, என்னை சின்ன வயசுல இருந்து இந்த விஷயம் எனக்கு பிடிக்காதுன்னா அதை என்ன பிடிக்கும்னு நம்ப வச்சு இதுதான் நிஜம், இதுதான் உண்மைனா அப்படியே தான் சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்திருக்கேன். என்ன, அதே மாதிரிதான் கலைமாமா மேல எனக்கு வந்த ஆசையும், புரியுதா? ஆக்சுவலா மாமா சொன்ன மாதிரி மாமா என்னைய ஒரு சிஸ்டரா தான் பாத்திருக்காரு. ஆனா நான் தான் தேவையில்லாத எண்ணத்தை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் நீதான். நீ ஒருத்தி மட்டும் தாமா. நீ மட்டும் சின்ன வயசுல இருந்து கலைமாமா உனக்கு தான் அந்த ஒரு வார்த்தை நீ சொல்லாம இருந்தீனா இன்னைக்கு நான் சூசைட் வரைக்கும் போயிருக்க மாட்டேன். தெரியுமா உனக்கு? அன்புங்கிறது எவ்வளவு பெரிய கொடிய நோய் தெரியுமா? அதை அனுபவிக்கிறவங்களால மட்டும் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். உனக்குலாம் சுத்தமா புரியாது. ஏன்னா நீ தான் லவ்வே பண்ணலையே. லவ் பண்ணாம பிடிக்காம வேண்டாம் வெறுப்பா கல்யாணம் பண்ணி என்னை பெத்துட்ட. என்ன பண்றது? அதுக்காக எல்லாருமே ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு கிடையாது, சரியா? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நாம நம்மளா இருக்கும்போது மத்தவங்கள மாத்த நினைக்க கூடாது, புரியுதா? ஏன்னா அவங்களோட கேரக்டரும் அவங்களோட கெப்பாசிட்டி வேற மாதிரி இருக்கும், ஓகேவா? நீ உன்ன மாதிரி என்ன மாத்தணும்னு நினைக்காத. இசை வேற மாதிரி, டோட்டலா வேற மாதிரி. இங்க பாரு, எனக்கு கலைமாமா வேணாம். இப்ப சொல்றேன், என்னைக்கு கலைமாமா மனசுல நான் இல்ல, அவர் வந்து என்னை சிஸ்டரா தான் பாக்குறேன்னு எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு என் மனசுல அந்த ஆசை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். என்ன கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அவ்வளவுதான். மத்தபடி கலைமாமாவை நானும் ஒரு பிரதரா தான் பாக்குறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு மாமாவா பார்த்தேன், இல்லைன்னு சொல்லல. நீ சொன்ன மாதிரி புருஷங்கிற அந்த கான்செப்ட்ல தான் என்னோட லைஃபும் போயிட்டு இருந்தது. ஆனா எப்ப அன்பு மாமா மனசுல நான் இல்லைன்னு ஆச்சோ அதுல இருந்து அன்பு மாமாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம முடிஞ்சு போன விஷயத்துக்கு முடிச்சு போட நினைக்காத. நீ எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு நீ எப்படி ஒரு சூழ்நிலையில வந்தேங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. என்ன, அப்ப உனக்கு இதெல்லாம் தோணாது. இங்க பாரு, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, இது நிஜம் கிடையாது அப்படின்னா அது முடிஞ்சு போச்சுதான். திரும்ப அதுக்கு நீ எப்படி விதவிதமா முடிச்சு போட்டாலும் உன்னால அங்க எதுவுமே செய்ய முடியாது. சோசிக்கார் சொன்னார்ல, யாரு கூட யாரு சேரணும்னு விதி, அதுதான் உண்மை, புரியுதா? அன்பு மாமாக்கு மல்லிகா அக்கானா மல்லிகா அக்கா தான், அது யாருனாலையும் மாத்த முடியாது.
இப்ப சொல்றேன், மல்லிகாக்கால இந்த வீட்டு மூத்த மருமக, உன்னால முடிஞ்சத பாரு. என்ன எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் நானும் பாக்குறேன். எனக்கு விருப்பம் இல்லாம எப்படி நீ அனுபவமாவும் கூட சேர்த்து வைப்ப? எனக்கு விருப்பம் இருக்கணும்ல, எனக்கு விருப்பம் இல்லாம எப்படி இதை நடத்துவேன்னு கேக்குறேன். இங்க பாருமா, ஒண்ணு சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கோ. என்னடா பெத்தவரே இப்படி பேசுறாளே அப்படின்னு மட்டும் எதுவும் நினைச்சுக்காத. நீ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கியே இந்த வாழ்க்கை தாத்தா போட்ட பிச்சை, என்ன புரியுதா? இல்லன்னு வச்சுக்கோ, நம்மளாம் வேணாம் இதையும் சொல்ல வைக்காத, புரியுதா? நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சின்னு வச்சுக்கோயேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகளை பார்க்காம இருந்தாலே போதும். என்ன, எனக்கான வாழ்க்கை எங்கேயோ இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் மேரேஜ் கூட பண்ணாம இருந்துட்டு போறேன். எனக்கு இந்த வீடு தான் சொர்க்கம், இங்கதான் இருக்கணும். என்ன, இதை தாண்டி எனக்கு எதுவுமே உலகம் கிடையாது, புரியுதா? அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டு இருந்தா, ஏதாவது தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சேன், இசை நீ வேற மாதிரி பாப்ப, அவ்வளவுதான். மைண்ட் இட். நானும் போலீஸ்காரனை கட்டிக்கிற மாட்டேமா. இங்க பாருங்க, சொல்லிவிட்டேன், தேவையில்லாத வேலை பாத்துக்கிறாரு. எனக்கு சுத்தமா அவரை பிடிக்கவே இல்லம்மா. பிடிக்காத வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு என்னமா வாழ சொல்றிய? இங்க பாரு, பிடிக்கலன்னு சொல்லிட்டு நேத்து எதுக்கு போய் அவர்கிட்ட வம்பிழுத்த? ஆமா, பின்ன அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் அந்த ஆளு எதுக்கு வந்து பொண்ணு கேட்கணும்? அதனாலதான் என்ன எழுந்து கேட்டு வந்தேன். இங்க வாரு பூவரசி, நான் சொல்றேன்ல, உனக்கு நாங்க எதையாவது கெட்டது செய்வோம்னு நீ நினைக்கிறியா? எல்லாமே உனக்கு நல்லதே செய்வோம். நீ ஆசைப்பட்டதே சென்னைக்கு போகணுன்னு நினைச்ச, சென்னைக்கு போனேன். இப்ப வந்து திரும்ப வந்துட்டேன். என்ன காரணம்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற. பூவரசி, சொல்லுமலியா? பாரு, என்ன அங்கிட்டு திரும்பி அழுதுகிட்டு தானே இருந்த, தெரியுது. அதனாலயே நானே தப்பா செஞ்சு அலைகிறதுக்கு உனக்கு மறைக்க தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்குலாம் இல்ல. சென்னையை விட்டு எதுக்கு இப்படி சீக்கிரமா வந்த, என்ன ஏது எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும். போலீஸ்காரு எப்படி வந்து என்கிட்ட கேட்டாருன்னு உனக்கு தெரியுமா? நீங்க மல்லிகா தானே? ஆமா சார், நீங்க எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் தானே? உங்க பேர் கூட கதிர்வேலு. நான் இந்த ஊருக்கு இருந்தேன், ஆனா இடையில வேற ஊர் போட்டிருந்தீங்க. அதான் இப்ப திடீர்னு நீங்க வந்துட்டேன். நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மல்லிகா. பிறகு உனக்கு கேட்கலாமா? தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கள? தப்பா நினைக்கிற அளவுக்கு என்ன கேட்க போறிய? போலீஸ்காரங்களுக்கு என்ன தப்பா நினைக்கிற மாதிரி கேட்கற கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியல, கேளுங்க. என்னடா வந்தவனே இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு மட்டும் எதையும் நினைச்சுக்கிறாதீங்க. கேட்கணுன்ற எண்ணம் அதனாலதான். ஒன்றும் இல்லை, உங்க தங்கச்சி பூவாசி இருக்காங்கல்ல, அதான் வாய் கொஞ்சம் துடுக்கா பேசுறாங்கல்ல, அவங்கள எனக்கு கட்டி தரியலா? என்ன சார் பொசுக்குண்டு இப்படி கேட்டுப்பிட்டிய? முன்னே சொன்ன மாதிரியும் தப்பா இது நினைச்சுக்கிறாதீங்க. எல்லாம் காரணமாத்தையும் கேட்டேன். எனக்கும் எங்க வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியல, உங்க தங்கச்சியை பார்த்த உடனேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை. அது சார் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, அந்த புள்ளெல்லாம் சத்தியமும் உங்களுக்கு செட் ஆகாது. அதாவது நீங்கள் போலீஸ்காரர் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அந்த பிள்ளை வாய் துடுக்கான பிள்ளை. அந்த பிள்ளைக்கு உங்களுக்கும் சுத்தமாக ஒத்து வராது. முக்கியமாக அந்த பிள்ளை போலீஸ்காரன்லாம் கட்டவே கட்டாது. அதுவே ஒரு மெயின் விஷயமே. அது எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு இந்த மாதிரி வாய் துடுக்கா இருக்கவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, உங்க தங்கச்சி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு கேட்டேன். அது மட்டும் கிடையாது, உங்க தங்கச்சிய எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? நீங்கள் இந்த ஊருக்காரன் சொன்னீங்க, நீங்கள் தான் பார்த்தீங்களா இல்லை எப்படி? உங்க தங்கச்சி சென்னைக்கு வேலைக்கு போயிருந்தாலோ? ஆமாம் போயிருந்துச்சு. போயிட்டு ஒரு 4 மாதம் கூட உருப்படியாக கிடையாது. அவன் 20,000 ரூபாய் காசு கடிச்சு கொடுத்து விட்டோம். போயிட்டு உடனே திரும்ப வந்துருச்சு. என்னன்னு தெரியலை, என்ன காரணம்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னே சொல்லி சமாளிச்சுக்கு இருந்துச்சு. சென்னையில் பார்த்தீங்களோ? ஆமாம், எனக்கு சென்னையில தான் போஸ்டிங் போட்டிருந்தாங்க, அங்கேதான் பார்த்தேன். உங்க தங்கச்சிய முன்னாடியே பார்த்தனாலதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். எனக்கு ஒன்றும் விளங்கலை சார், கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றீங்களா? உங்க தங்கச்சி எதுக்கு சென்னையில இருந்து இங்க வந்தாக, இன்ன வரைக்கும் ஏன் அங்க நடந்தது எதுவுமே சொல்லாம இருக்காங்க, அது எதுவுமே உங்களுக்கு புரியல. அது எல்லாத்தையும் நான் சொல்றேன்.
என்னையா இது ஹோட்டலா இல்ல வேற எதுவும் தெருக்கூத்தா? இப்படி சவுண்ட் வச்சிருக்காங்க. ஆமா சார், இப்பதான் உள்ள விசாரிச்சுட்டு வந்தேன். இந்த ஊர்ல ஏதோ பெரிய மெடிக்கல் காலேஜ் இருக்காமா. அந்த காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கோ பர்த்டேன்னு சொல்லிட்டு உள்ள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு டிஜே எல்லாம் போட்டு சும்மா பாட்டை பல்லாம தெறிக்க விட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க உள்ள. அதுக்குன்னு இந்த அளவுக்கா? எவன் டிஜே போடுறது? அதையும் தான் சார் கேட்டேன். இந்த ஊர்ல எவனா ஸ்பெஷலா டிஜே போடுறதுக்குன்னு இருக்கானாமா. அதான் போட்டு உள்ள சவுண்டை போட்டு கிழிக்க விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன காசை கொடுக்குறாங்க, அவங்க செலிப்ரேட் பண்றாங்க, பண்ணிட்டு போகட்டும். அதுக்குன்னு இப்படியா? எனக்காவது ஒரு நாள் தான் ஹோட்டலுக்கு ரவுண்ட்ஸ் வரேன், அன்னைக்கு இப்படி பாட்டை போட்டு கிளிய விடுறாங்க. நம்மளுக்கு ஒரு குத்துன்னு போலவே இருக்கு. என்ன பண்றது? மதுரக்காரனால டான்ஸ் ஆட முடியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வாங்க அப்படியே ஒரு குத்த போட்டு வருவான், உள்ள போவான். ஐயோ வேண்டாப்பா, போலீஸ்காரனுக்கு வந்து சோதனையாட்டி ஆகி போயிரு, வேணாம். ஐயோ வேண்டாப்பா, போலீஸ்காரனுக்கு வந்து சோதனையாட்டி ஆகி போயிரு, வேணாம். அப்பா காது கிழியுது. என்ன சவுண்ட் போடுறாங்க? பக்கத்துல டிஜே பார்ட்டி நடந்துட்டு இருக்குல்ல, அதனால அப்படிதான் சவுண்ட் கேட்கும். ஆமா, டிஜே மாதிரி தான் கேக்குது. ஹோட்டல் டிஜே எல்லாம் நடத்துறதுக்கு விடுவாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இது பெரிய ஹோட்டல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. தேங்க்ஸ் பிரதீப். வந்ததுல இருந்து எங்கேயுமே கூட்டிட்டு போலன்னு சொன்னேன். பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. சரி ஓகே. இப்போ எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த? என்னை யாரும் இந்த மாதிரிலாம் வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ண விட்டதே இல்லை தெரியுமா? நிஜமாவே உன்னை லவ் பண்றதுக்கு நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நீ எனக்கு கிடைக்கதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். சரி ஓகே, நம்ம போவோமா? எனக்கு வேற நாளைக்கு ஒர்க் இருக்கு, போவோமா? அதுக்குள்ள நான் அவசரம் பொறுமையாவே போவோமே. இப்பதானே வந்தோம், சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம். ரிலாக்ஸ் பண்ண என்ன இருக்கு? கிளம்ப வேண்டியதே. போயிட்டு அப்படியே ரூம்ல படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலைல லஞ்ச் வேலைக்கு போக வேண்டியதே. நாளைக்கு ஆஃபீஸ்ல சந்திச்சுக்கிருவோம். இப்போ கிளம்புவோமா? ஏதோ கண்ணத்துல. பிரதீப் கை எடுக்கிறியா? தள்ளு. ஏன் நான் தொடக்கூடாதா? இதெல்லாம் தப்பு பிரதீப். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கையெடு. கையெடு பிரதீப். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி வேணாமா? ஆமா, இதெல்லாம் தப்பு. வேண்டாம், கையெடு. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் ஏமாத்திருவேன்னு பயப்படுறியோ? அதனாலதான். உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, நம்பிக்கை இருக்கு. ஆனா தள்ளு தள்ளு தள்ளு. வேண்டாம், தப்பு பிரதீப். நீ நடந்துக்கிறது ஒன்றும் சரியில்லை. என்ன நடந்துக்கிறது சரியில்லை? ஏன் ஒரு லவ் பண்ற பையன் தொடக்கூட கூடாதா? அந்த அளவு கூட உரிமை இல்லையா? நான் தொடக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா நீ பண்றது ஒன்றும் சரியில்லை, தப்பு. நான் வாரேன், நாளைக்கு ஆஃபீஸில் பார்த்துக்க. அப்போ என் மேல நம்பிக்கை இல்லை, அதையும் இப்படி யோசிக்கிற? இல்லைன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீல? பிரதீப் என்னது இது? யார் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா? நம்பிக்கை இருக்க கண்டுதான் உங்க கூட இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இந்த ரூம் வரைக்கும் வந்திருக்கேன் நான். அதுக்காக எல்லாமே நடக்கணும்னு அவசியம் இல்லை என்ன? எல்லாமே பொறுமையாவே கல்யாணத்துக்கு அப்புறமே நடக்கட்டுமே. ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. என்னதான் லவ் பண்ணாலும் லிமிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட்டை தாண்டி தப்பு பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தப்பு இல்ல பிரதீப். வேண்டாம் பிரதீப், நான் கிளம்புறேன். நில்லடி. பிரதீப் பிரதீப் வேணாம். பிரதீப் வேணாம். பிரதீப் தொடாத. வேணாம் பிரதீப். எங்கடி தப்புச்சோட பாக்குற? டேய் என்னடா இது? ரொம்ப தப்பு பண்ற பிரதீப், இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன விடுடா. என்ன விடு. யாராவது என்னை காப்பாத்துங்க. என்ன விடுடா. யாராவது என்னை காப்பாத்துங்க. எவனும் வரமாட்டான். என்ன சுத்தி முத்தி டிஜே தான். நீ போய் கத்துனாலும் எவனும் எதுவும் கேட்க மாட்டான். ஏன் தொடக்கூட கூடாதா? அடியே உன்னை லவ் பண்ண நினைச்சியா? அதெல்லாம் இல்ல. உன்னை இதுக்குதான் நான் யூஸ் பண்ணேன். என்ன உன்ன மாதிரி என் லைஃப்ல நிறைய பொண்ணுங்க நான் பார்த்துட்டேன், அதுல நீயும் ஒருத்திடி. டேய் டேய் வேணாம்டா. என்ன விடு. வேணாம். என்ன தொடாத. வேணாம். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுடா. விடு. லவ் பண்ண மாதிரி ஏமாத்தி என்ன எப்படி சீட் பண்றீங்க? என்ன விடுடா. எனக்கு ஒண்ணு வேணும்னா அது வேணும், நான் அட்டென்ஷன் தான் தீர்வேன். எங்க ஒன்னாலும் உன்னை இன்னைக்கு விட போறது கிடையாதுடி. கையேட்றா ராஸ்கல். கையேட்றா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்ன காப்பாத்துங்க. ஐயோ என் அக்கா அப்பவே சொன்னாலே நான் கேட்கலையே. ராஸ்கல் கையேட்றா. கை எடுக்கணுமா? கத்துடி கத்து, எவனும் வரமாட்டான் இன்னைக்கு. விட்டணுமா? விட்டுற. தண்ணி குடிச்சிட்டு வரேன். தண்ணி இல்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன். பை பை. என்ஜாய் பண்ணு வந்துடுறேன். பை.
கேக்குதே. தொடாதையா, யாரு உள்ள ஆபத்துல இருக்காங்க. இசை, எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? என்னாச்சு? ஏங்க ஏதாவது பிரச்சனை? ஏய் கொத்தாதடி, வாய் மூடு. கொத்தாதடியா? ஓ, ஹலோ, உள்ள யாரு? கதவை திறங்க. ஹலோ, கதவை திறங்கன்னு சொன்னேன். இப்ப கதவை திறக்கறீங்க எப்படி? ஏய் யார் நீ? எதுக்கு அடுத்த ரூம்ல மேனேஜ்ல நம்ம கதவை தட்டிட்டு இருக்க? வெளிய போ. உள்ள வந்தனா செருப்பு பிஞ்சு போயிடும். மரியாதையா கதவை திறக்கறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவா? போலீஸ் கீழ நிக்கறாங்க. கதவை திற, கதவை திறங்க. இப்ப கதவை திறக்க போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவா? விடுடா, என் சால விடுடா. ஹலோ, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. டேய் என்ன? என்னன்னு கேக்குறேன். தள்ளி வர முதல்ல. யாரடி நீ? என்ன? டேய், நான் யாருங்கிறதுல முக்கியம் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை நீ டச் பண்ணலாமா? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இதா போச்சா? மவனே உன்ன. ஏய் வாய மூடுறா, வாய மூடு. வாங்கங்கிட்டு. சார், மேலதான் ரூம்ல பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க. ஏதோ ரேப்பிங் கேஸ்ன்ற மாதிரி சொல்றீங்க சார். என்னன்னு தெரியல. மேல வாங்க சீக்கிரம். என்னது ரேப்பிங் கேஸா? என்னடா சொல்றீங்க? இங்கக்குள்ளதான் உட்காந்துட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல சார், வாங்க போவோம். என்னடா முறப்பு? மூஞ்சில குத்தன் வையே. ஆளை மண்டையும் பாரு. உங்கள மாதிரி ஆம்பளை பசங்களுக்குலாம் பொண்ணுங்களா அவ்வளவு ஈஸியா போச்சு. லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி இப்படி தான ஒவ்வொரு பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கீங்க. அது உனக்கு தேவையில்லை. என்ன தேவையில்ல? எதுக்கு தேவையில்லன்னு கேக்குறேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன ஒரு பொண்ணுக்கு ஆபத்துனா யார் வேணா ஹெல்ப் பண்ணலாம். அதுவும் நீ பண்ற கேவலமான செயலுக்கு மூஞ்சியை உடைச்சிருவேன். அறிவு இருக்குல, படிச்சிருக்கீங்கல்ல, பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆம்பளை பையன் எந்த நோக்கத்துல பழகுறான் பேசுற அப்படிங்கறது கூட உங்களால கெஸ் பண்ண முடியாதா? அந்த அளவுக்கு நீங்க மக்கா இருக்கீங்க. இல்ல, அவன் லவ் பண்ணேன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பிட்டேன். கடைசியில பார்த்தா அவன் இப்படி என்ன யூஸ் பண்ணிருக்கு. இது நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. எதுக்கு அசிங்கப்படணும்? பொம்பளை பிள்ளைங்க ஒருபோது கூடி கூடி நிக்க கூடாது. தப்பு செஞ்சா மட்டும் தான் நம்ம கூடி கூடி நிக்கணும். மத்தபடி தப்பு செய்யலன்னா நம்ம எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி கூடி கூடி நிக்கணும் அவசியமே கிடையாது. அது இந்த மாதிரி தெருநாய்கிட்ட கொஞ்சம் விட்டுருந்தாலும் இதுக்கு உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? பொண்ணுங்க நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ல எந்த அளவுக்கு நம்ம அடக்க உடக்க பாக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட கண்ணோட்டம் இருக்கணும். ஒரு ஆம்பளை பையன் எந்த நோக்கத்துல நம்மள பாக்குறாங்கறதே ஃபர்ஸ்ட் பார்வையில கண்டுபிடிக்கணும். அப்பதான் பொண்ணு, புரியுதா? அப்படிப்பட்ட இந்த தெருநாய் முத பார்வையில உங்களுக்கு தெரிய வேணா? இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்படி போய் இப்ப ஏமாறீங்களே, பார்த்தா வில்லேஜ் பொண்ணு மாதிரி தெரியுங்க, படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது எனக்கு. பொண்ணுங்க எந்த அளவுக்கு சேஃபா இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மூளையும் வேலை செய்யணும். புரியுதா? மூளை இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏமாந்து தான் போவோம். உங்கள மாதிரி எத்தனை பொண்ணுங்க சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த ஒரு விஷயத்துல? அத முதல்ல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்தெந்த ஏஜ்ல பொண்ணுங்க எப்படி எப்படி இருக்கணும்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மன்னிச்சிடுங்க. பண்ணது தப்புதான். எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி நீ ஏமாத்தி விட்டியா? நான் இந்த ஒரு காரியே கிடையாது. நான் மதுரக்காரி இங்க வேலைக்கு வந்து நான் ஆசை கட்டி ஏமாத்தி கடைசியில இப்படி செஞ்சுட்டியா? இனிமே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் புருஷனை லவ் பண்ணுவேன். இனிமே இவனை மாதிரி கேவலமானவனை லவ் பண்ண மாட்டேன். நான் பண்ணது தப்புதான். நீங்க மட்டும் வரலனா நீங்க பாத்து சார். நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஸ்டபிள், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. பொண்ணுங்கன்னா இப்படித்தான் தைரியமா இருக்கணும். முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புலிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் ராஸ்கல் நடடா. அல்லாதல மன்னிச்சிரு மல்லியா. எதையும் வேணும்னு செய்யல. எதால இப்படி எழுதி இருக்கு போல. நேசமா நீங்க அந்த பொண்ணை மட்டும் வந்து காப்பாத்தல. இன்னைக்கு நீ உசுரோடையே பாத்துக்க முடியாது. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த போலீஸ்காரங்க வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவரை கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். என்னத்தையோ பண்ணு. ஆனா அவருக்கு உன்னைய பிடிச்சிருக்காமா. அதுக்கு மேல உன் விருப்பம்.
குத்து விளக்கே கொடி மலரே தன்னிரண்டும் மயங்கிட தன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன் உன்னை தாய் போல் காற்றிருப்பேன் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே சீக்கிரமே எங்க அண்ணி வர சொல்லுங்க. எங்க அண்ணன் வெயிட் மூஞ்சி பாருங்க எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நான் அண்ணி வந்தாதான் சிரிப்பாராம். இளங்கோ அடிக்க போறேன் பாரு. அதுக்கு என்ன ஏதா வர சொல்லுவா? எம்மா மல்லியா பாருங்க பாருங்க என்ன மூச்சில சிரிப்பு பாருங்க. ஐயோ தாங்க முடியல. சீக்கிரமா காப்பிய கொடுங்க அண்ணி. ரொம்ப ஓட்டாது இல்லங்கோ. உங்க அண்ணன்கிட்ட அடி வாங்க போறடா. வாமா. மல்லியா எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சிருக்கா. மல்லியா வணக்கத்தை வைக்க சொன்னாங்க, வேற எதையும் வைக்க சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். அத்தை, மாமா, அத்தாச்சி எல்லாத்துக்கும் வணக்கம். நீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இது பொண்ணு பார்க்குற சீனே கிடையாது. அதாவது கதை வந்து ரொம்ப டைமிங் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு. அதனால வந்து லாஸ்ட் சீன்ல ஒரு பகுதியை எடுத்திருக்கோம். பொண்ணு பார்க்குற சீன் அடுத்த எபிசோடு. யாரும் எதுவும் திட்டிப்படாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். டைம் கிடைக்கலன்னு சொல்றது வீடியோ டைமிங் அதிகமாயிருச்சு. அதனால வந்து அடுத்த எபிசோட்ல தான் பொண்ணு பார்த்து பூ வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட்ல எங்க முறையில வந்து என்ன நடக்கும் பூ வைக்கும் போது அப்படிங்கறது தெளிவா எடுத்து காட்டுறோம். இப்போதைக்கு மன்னிச்சுக்கோங்க, எபிசோடு முடிஞ்சது. நாளைக்கு எபிசோட்ல பொண்ணு பார்க்குற சீன் வரும். ஓகே பாய். வீட்டுல எவனுமே இல்லையா? பார்த்து வர மாட்டியா? வீட்ல எவனும் இல்ல. பாத்ரூம் போன முடியாது எந்திரிச்சேன். கீழே விழுந்துட்டேன். சரியா வந்து தூக்கிட்டேன். பாத்ரூம் தானே போனோம், வா. மாமா மீசை வைத்த அன்னை போல உன்னை காண்கிறேன். நீ பேசுகின்ற வார்த்தை எல்லாம் வேதமாகுதே. ஆழடைந்த வீடு போல அன்று தோன்றினேன். உன் பார்வைப்பட்ட காரணத்தால் கூலமாறுதே. கட்டிலுண்டு மெத்தையுண்டு ஆன போதிலும் உன் பாசம் கண்டு தூங்கவில்லை எனது விழிகளே. தென்றலுண்டு திங்களுண்டு ஆன போதிலும் கண்ணாலும் இங்கு தீண்டவில்லை உனது நினைவிலே.